வெல்கம் டு நாவலா வ்ளாக்ஸ். இரவு 3 மணி. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா பிரியாணி தாளிக்க போகிறோம். பாருங்க ஃபஸ்ட்டு என்ன ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற? இன்னும் வறுத்தெடுக்கவே இல்லை. ஐயோ வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா? வறுத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன். கடலெண்ணெய், தேவையான அளவு எண்ணெய். எண்ணெயுடன் தொடர்ந்து நெய் சிறிதளவு. இது எதுக்காக தெரியுமா ஊற்றுவாங்க? இந்த டேஸ்ட்டுக்காக. எண்ணெயோட சேர்ந்து அந்த எசன்ஸ்ல டேஸ்ட் வரும். புதினா தழை போட போகிறோம் ஃபஸ்ட்டு. புதினா தலையோட வெங்காயம், பச்சை மிளகாய். எனக்கு அதெல்லாம் முன்னாடியே அது போட்டிருக்கணும். சரி பிரச்சனை இல்லை, மறந்தாச்சு. இப்படிதான் கோளாறாக அதை மறந்துடுவோம் திடீர்னு. அப்புறம் முந்திரி அப்படி எண்ணெயிலே வணங்கட்டும். இப்படிதான் நான் ஒரு டைமு ஆயா கூட போட்டு சின்ன பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒரு டைம் இப்படிதான் போயிட்டு ஏதோ ஒரு கோளாறு பண்ணி விட்டுறோம். நான் ஏதாவது ஆயா அதை எடுத்துட்டு வராதா அப்படின்னா அதை எடுத்துட்டு வர்றது, அதை பண்ணாதான் அப்படி அதை பண்றது. தக்காளி சாப்பாடு அப்படின்னு என்ன பண்ண தெரியுமா? டக்குன்னு எல்லாம் அரிஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு கொதிக்கி விட்டு அவ்வளோதான் தம் போட்டு எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது, முறையாக செய்யணும். ஒன்று ஏதாவது எந்தெந்த டைம்ல போடணுமோ அதாவது அந்த டைம் ஸ்டெப்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு எண்ணெய் கரெக்டாக காயணும், அதுக்கப்புறம் வந்து அந்த புதினா தழை போடணும், அந்த ஃப்ளேவர் வரணும், அதுக்கப்புறம் இலை பட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போடணும், அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து வந்து அரைச்சி வச்ச வெங்காயம் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு ரெண்டுமே இருக்குதுல்ல. இது கரெக்டா ரெண்டும் சேரணும். முதல்ல எல்லாமே சேரணும். சேர்ந்து நல்லா நல்லா கிரேவி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் ஃபுல்லா. அது போய் செட்டில் ஆகணும். அந்த எண்ணெய் அந்த அப்புறம் நெய் அந்த வெங்காயத்தை கூட செட்டில் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணி இப்போ ஓரளவு செட்டில் ஆயிடுச்சு. ஆச்சு இப்போ நல்லா வாசம் வருது. ஓரளவுக்கு கொஞ்சம் கிரேவி இருந்துச்சா தெரியுதுல்ல, உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி இருந்துச்சா? ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு அப்புறம் இது இப்படி பண்ணிட்டு இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடுங்களா. அடி பிடிச்சிச்சுன்னா மொத்தம் பிரியாணியுமே கொலாப்ஸ் ஆயிடும். அதுக்குள்ள என்ன பண்ணணும்னா தக்காளி போட்டு தக்காளி கொட்டிடணும். வேணுங்கிற அளவுக்கு கொட்டிட்டு இவங்க கூட என்ன பண்ணணும்னா தக்காளி கூட உப்பு போட்டுடணும். ஏன் தக்காளி கூட ஏன் உப்பு அப்படின்னா உப்பு தக்காளி இதெல்லாம் இது சீக்கிரமா வெந்துரும்னு சொல்லுவாங்க வச்சுக்கோவே. உப்பு வந்து சீக்கிரமா வேகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் உள்ள. அதனால ஓரளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த கிரேவி கூட அப்படியே தக்காளியை அடிப்பிடிக்க பற்றியா சொன்னோம் இல்லையா. இல்லை இப்போ இந்த தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த தக்காளி வந்து இன்னும் ரொம்ப பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரணும். இது ஒரு பேஸ்டாக எனக்கு வரணும். இல்லை தக்காளி வாசடிக்கு தக்காளிலாம் வேணும். சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்னா
இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா இது 50 100 கிராமு, இது 50 100 கிராம், மொத்தம் 200 கிராம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. கறி மசாலா 100 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சில்லி பவுட்ரு, ஏன்னா மிளகாய் ஏற்கனவே போட்டோம், ரொம்ப காரம் போடக்கூடாது, அதனால் போட்டுட்டு இந்த மசாலா எல்லாமே வந்து ஒரு அந்த பேஸ்ட் கூட சேர்ந்து எவரு தெரியுதா, அந்த மசாலா அப்புறம் அந்த பேஸ்ட்டு இவா காட்டுறவா. இப்போ அந்த தக்காளிலாம் கொட்டினோமா, தக்காளியெல்லாம் வெந்து போச்சா, வெந்து போனதுக்கப்புறம் மசாலா போட்டோமா, மசாலாலாம் போட்டு இன்னும் பாரு பேஸ்ட் இருக்குல்ல, இந்த பேஸ்ட் வரணும். இதுதான் சாப்பாடோட டேஸ்ட் கொடுக்குறதே முதல்ல. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிடுவியா, தண்ணியெலாம் ஊற்றுறதுக்கப்புறம் அந்த தண்ணி கூட இந்த பேஸ்ட் எல்லாம் ஆட் ஆயிரும். அதில் காய்கறிலாம் ஆட் ஆகணும். இப்போ தானே கொட்டியிருக்கோம் மசாலா, கொஞ்ச நேரம் இது அந்த பேஸ்ட் கூட மர்ஜ் ஆகணும். மெர்ஜ் ஆகிட்டு அந்த ரா ஸ்மெல்லு போகணும். முதல்ல ஸ்மெல்லு போயிட்டு பிரியாணி ஸ்மெல் வரணும். இப்போ காய்கறிகள் நம்ம வெட்டி வச்சு இந்த காய்கறிகள் இருக்கு இல்லையா, கேரட்டு, பீன்ஸு, நூல்கோல், காலிஃப்ளவர் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஏன் வச்சு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி உள்ளே இருக்கும், அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிரேவி கூட போயிட்டு செட்டில் ஆகாது. ஸோ தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணணும். பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொன்னல. கிரேவி கூட இந்த வெஜிடபிள்ஸை வந்து மிக்ஸ் பண்ணணும். அது பிடிக்குது. சரிம்மா தண்ணி கொண்டு வா. பட்டாணி, பீன்ஸ், பச்சை பட்டாணி, அப்புறம் மீன் மேக்கர், அவ்வளோதான். இப்போ வந்து எத்தனை படி அரிசி, மொத்தம் எத்தனை படி போட்டோம்? 18 படி. 18 படிக்கு வந்து ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி. 18னா 36 கரெக்டா? சொல்லுவாங்களே, கம்பு எடுத்தவெல்லாம் மாஸ்டருங்கிற மாதிரி கரண்ட் எடுத்தவெல்லாம் செஃப் மாஸ்டர் கிடையாது. ஸோ நான் மாஸ்டர்லாம் கிடையாது. எனக்கு இந்த விஷயம் பிடிக்கிறதுனால அப்பப்போ சின்ன சின்ன விஷயம் அப்பப்போ கற்று வச்சுப்பேன். நிறையா ரீல்ஸ்லாம் பார்க்குறதுல, இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லாம் அப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது வேறு விஷயம் வரும். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வதங்குறது, அதில் வச்சு அடிச்சு விட்டுறது தான் அதெல்லாம். ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் வீட்லேயும், நல்லா வந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு அப்படியே சொல்லுவேன். இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் மசாலா. இதுதான் ட்விஸ்ட்டு. இது வரைக்கும் ஆட் பண்ணதை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதை ஆட் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். சீக்ரெட் மசாலா சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, சீக்ரெட் மசாலாலாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடிச்சு போடுறேன். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் வந்து அரிசி நம்ம 17 குடி சொன்னாங்க இல்லையா, அந்த 17 குடியை வந்து அப்படியே தண்ணி இருத்துட்டு உள்ளே போட்டுட்டு நல்லா 2 கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஓரளவு கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா அது சாப்பாடு பாதி சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா தம் போடணும். தம் போடுறதுக்கு அந்த பெரிய சட்டியில் தண்ணி வச்சு சுடு தண்ணி அப்படியே மேலே க்ளோஸ் பண்ணி மேலே அதுக்கு மேலே எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு 1/2 hour கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. எதுக்கு வந்தேன்னு தெரியாம நிஜ சமையல்காரனவே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோதான்.
ஸோ அருமையான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. தம்மோடி போகிறோம் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெய் ஊற்றுறோம்.